வந்து மாஸ்டர் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட், அங்கே ஜூஸு, கேஎஃப்சி சிக்கனு இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். நான் வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மாஸ்டருக்கு வந்து இது நியூட்ரலா ஷேக் வாங்கியிருக்கேன். இது வந்து சிக்கன் வந்து 4 பீஸ் பெரிய பீஸு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிறேன். பக்கெட்டு ஃப்ரைடு சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேஎஃப்சி சிக்கன். ஸோ வந்து ஃப்ரைடு சிக்கன் வந்து ஆர்டர் போட்டு வச்சாச்சு. இப்போ மாஸ்டர் இன்னும் வந்து ஒரு தோசை ஆர்டர் வந்துச்சு, அதுக்கு போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்த உடனே கேட்பேன். நான் வந்தது வந்து பயமாக இருந்துச்சு, அது சர்ப்ரைஸாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்போம். இன்னும் வரேன் வரட்டும். வர வரைக்கும் நான் சாப்பிட்டேன். வர வரைக்கும் எனக்கு போர் அடிச்சிச்சு. இப்போ நான் வந்தப்போ நீ என்னை பார்த்து பயந்துயா இல்லை சர்ப்ரைஸாக இருந்துச்சு? அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா ஹோட்டலான்னு வந்துட்டு திடீர்னு சொல்ல பயம் வரல? பிஸியாக இருந்தது. இது சப்போட்டா பழம் சாப்பிடணும், சப்போட்டா பழம் வாங்கிட்டு போனோம். அது கூட போல எனக்கு வேற தகட்டிச்சு. இல்லை நீங்கள் சூடாக சாப்பிட்ருக்கீங்களா? ஆறிடுமே. எனக்கு கோபம் இருக்கு. வெங்காயம் கூட வெட்டி தரேன். பாட்டு வந்துச்சு. முன்னாடி நான் வெட்டி தான் வெட்டியிருக்கேன். 3 பேர் 4 வீடியோ எடுத்துன்னு ஓனர் பார்க்குவாங்க. அப்புறம் 3 பேர் 4 பேர் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த அம்மா சொல்லிச்சு. நான் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கைண்டாக சொல்லிச்சு. சத்தம் போட்டு நான் வந்து வெங்காயம் கூட 4 பேர் 3 பேர் நிற்கிறாங்க. நான் சொல்லியிருக்காரு கொஞ்சம் மாதத்துக்கு ஏதாவது கேட்டால் என்ன ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மாதம் ஓனர் இந்த பசங்க இல்லை சும்மா நிற்கிறாங்க. ஃபோன் வந்துட்டு உட்காந்துருக்கு. என்ன எனக்கு தெரியுது, இது வேறு ஓவர் அந்த சாக்லேட்லாம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்ம கேட்குது பொண்ணாட்டி உள்ள மேக்கப் போகிற வந்துருக்கு ஃபங்க்ஷன் அம்மாவுக்கு கேஎஃப் சிக்கன் வாங்க பசங்க கேட்டாங்க அப்படின்னு. இல்லைடா நான் அலங்காரமாக வாங்குவோம் ஃபங்க்ஷன் இல்லை நார்மலாக அப்படி தான் முடியாது அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இருக்க மனசியோட இது வந்து நம்ம நார்மல் ரெடி ஆகிடுது அப்படின்னு. அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து வந்து அப்போ மாதிரி இருந்தோம்ல நைட்டியோட, இன்னைக்கு தானே அவங்க ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு போதும்.
ஷேக்கு மொஜிட்டோ அதுதான் இருக்கும் இங்கே. ஃப்ரெஷ் ஜூஸ் இங்கே இருக்காது. ஃப்ரெஷ் ஜூஸ்னால் பக்கத்தில். சதம் அது வந்து நல்லா ரெண்டு டைம் சத்தம் போட்டுருவோம். செய்வதுதான் சரியான ஓகே, வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு மினி விலாகு. ஆமாம், மினி விலாகு, மினி மெயின் ரிலாக்ஸ். இது நான் எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு மெயின் டிஸ்டர்ப்னா எங்கன்னா போகிறது, வாழ்க்கையில் என்ன இருக்குது கஷ்டங்கள் எப்பவுமே இருக்கதா செய்யும். ஆமாம், தோசைக்கெல்லாம் வெயிட் பண்ணுறோம். போனால் சொல்லிட்டு பக்கத்தில் கடை கடைக்கு போய்ட்டு சொல்லிட்டு அன்றைக்கி ஆள் காமி போயிடுவாங்க. கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷம் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை நம்ம சமாளிக்க முடியும். கரெக்டாக? அதனால் வந்து சின்ன சின்ன சந்தோஷம். அப்போ வரேன்னா எப்படி டியூஷன் போயிட்டான், பாத்ரூம் வந்துக்கிறான், நான் கூட வரேன்னா டியூஷனுக்கு போயிருக்கீங்களா, எல்லாம் அப்பவும் கூட்டின்னு வந்துருக்கோம் வரும்போது.